2014 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தை ஃபேன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்றாங்கன்னா அதுதான் இன்டர்ஸ்டெல்லர். இந்த படத்துல காமிக்கக்கூடிய வார்ம் ஹோல், டைம் டிராவல், பிளாக் ஹோல், ஃபிஃப்த் டைமென்ஷன் மட்டும் இல்லாம ஐன்ஸ்டைனோட தியரியான கிராவிடேஷனல் டைம் டைலேஷன், அதாவது அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய இடங்கள்ல டைம் ரொம்பவே மெதுவா போகும் அப்படிங்கிற பிசிக்ஸ் எல்லாமே ரியல் டைம் பிசிக்ஸோட அக்யூரேட்டா கனெக்ட் பண்ணி சயின்டிபிக் பேசிக்ஸோட ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட காமிச்ச டைரக்டர் தான் நம்மளோட கிறிஸ்டோபர் நோலன். I'd say don't try to understand it, just feel it. சிம்பிளா சொல்றதுன்னா நம்மளோட பூமி மக்கள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது. ஸோ நாசா ஒரு நியூ கேலக்சியை கண்டுபிடிச்சு அதுல மனுஷங்க வாழ தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானட் இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக நம்மளோட ஹீரோவோட சேர்த்து 3 பேரை ஸ்பேஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க நம்ம எர்த் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தன்னோட பையனையும் பொண்ணையும் விட்டுட்டு போன நம்மளோட ஹீரோ திரும்ப வந்து அவங்கள பார்த்தாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துல சொல்லக்கூடிய பிசிக்ஸ் புரியலனாலுமே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அன்பு மூலமாவே படத்தை ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் அதுதான் அந்த படத்தோட ட்ரூ கோர்னே சொல்லலாம். அந்த எமோஷனல் பாண்டிங் பாக்குறப்போ சில பேருக்கு கண்ணே வெறுத்துரும். ஸோ இது படம் இல்லை கைஸ், அனுபவம்.